கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒரு அருமையான வார்த்தை. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆம் தேவச்சனங்களே, நம்ம தாழ்த்தப்பட்ட நேரம், உடைக்கப்பட்ட நேரம்தான் இந்த உலகம் நம்மளை உதறிவிட்டு போகும். கெட்ட குமாரனை எடுத்து பாருங்கள். அவன் அப்பாவுடைய அன்பை விட்டு, அவருடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு அவன் அப்பாவை விட்டு பிரிந்து போகிறான். அந்த புரோடிகல் சன், அந்த கெட்ட குமாரன். அவன் அப்படி போகும் பொழுது அவனுக்கு நிறைய நண்பர்கள், உலக செல்வங்கள் எல்லாம் கிடைத்தது. ஆனால் அது எல்லாமே அவனுக்கு இருந்த அந்த பணம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். ஆனால் அவள் தாழ்த்தப்பட்ட ஒரு நாட்கள் வந்தது. அவன் எளியவனாக மாறப்பட்ட ஒரு நாட்கள் வந்தது. உடைக்கப்பட்டவனாக மாறப்பட்ட ஒரு நாட்கள் வந்தது. வீடு இல்லாதவனாய் மாறப்பட்ட ஒரு நாட்கள் வந்தது. அடைக்கலம் இல்லாமல் போனான், ஆதரவில்லாமல் போனான், உணவில்லாமல் போனான், உடை இல்லாமல் போனான். ஒன்றுமே இல்லாமல் அந்த நேரத்தில் எல்லாராலையும் ஒடுக்கப்பட்டான். பண்ணி தவிட்டினால் தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட நபர்களை யார் தேடி வருவா? யார் அணைத்து கொள்வா? ஆனால் அவன் மனம் திரும்பி அப்பா கிட்ட வரும் பொழுது அந்த தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறதற்கு அந்த தகப்பன் செய்தது என்ன? அப்பா ஓடி போய் அவனை அரவணைத்தார், கெட்டி முத்தங்கள் கொடுத்தார், மோதிரங்கள் கொடுத்தார், மாற்று வஸ்திரங்களை கொடுத்தார், கொண்டாட்டத்தை உண்டாக்கினார், காலணிகளை கொடுத்தார், நல்ல விருந்து உண்டாக்கினார். இதில் என்ன மறைந்திருக்குது? நம்மளுடைய தாழ்வில் நம்மை நினைக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லாட்டாலும் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் இவ்வாறாக துதிக்கிறான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்களில் இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார், எவ்வளோ அற்புதமாக நம்மளை தேடி வந்தார். ஒருவேளை அவர் வரலனா நித்திய ஜீவனை இழந்திருப்போமே, நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பு வராமல் போயிருந்திருக்குமே, நாமும் அறியாத ஆடுகளைப் போல, வழி தெரியாத ஆடுகளைப் போல போயிருந்திருப்போமே. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு அறியாமல், இந்த வெளிச்சத்தை அறியாமல் மதித்து போனார்களே, மண்ணோடு மக்கி போனார்களே. ஆனால் நமக்கோ இந்த பூமியில் ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறதை நினைத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தேவஜனங்களை எத்தனை பேர் சங்கீதக்காரரோடு சேர்ந்து சொல்ல முடியும்? நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்திருக்கிறார், நம்ம அவரை துதிக்கணும். we have to praise him. நம்ம அவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிச்சு கொண்டு இருக்கணும். எதற்கு? காசு பணம் தந்ததினால் மட்டுமல்ல, உடைகளை தந்ததுக்காக மட்டுமல்ல, நம்முடைய தாழ்வில் நினைத்தார். எல்லாரும் நம்மளை கைவிட்ட பொழுது நினைத்தார். நம் உடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நம்மை நினைத்தார். நம்மளால் அவருக்கு ஒரு லாபம் இல்லாத நேரத்தில் நினைத்தார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக நினைத்து சிலுவையில் மரித்தாராம். தேவஜனங்களே, எந்த நேரத்திலையும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அன்பான ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பொழுதுனாலும் போகலாம். அந்த கிருபாசன அண்டைக்கு நம்ம எப்பொழுதுனாலும் போகலாம். கிருபையின் சிங்காசனத்தை அன்றைக்கு 24 மணிக்கூர் நமக்கு திறந்திருக்கிறது. தேவ ஜனங்கள் எல்லா நேரமும் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எப்போ நாளும் போகும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது. அது ஒரு நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உள்ளது. இந்த அருமையான காலை வேளையில் இதை எப்பொழுது நாள் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இரவு கூட இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், அவருடைய கிருபை உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை மறக்கலை. எல்லாரும் மறந்தாலும் அவர் மறக்காத ஆண்டவர். தாவீதினுடைய குடும்பத்தில் தாவீதை எல்லாரும் மறந்தாங்க, ஆனால் அவர் மறக்கவே இல்லை. என்ன துதிக்கிற ஒருவன் இருக்கிறானேன்னு சொல்லி அவரை தேடி வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றினார். தேவஜனங்களே, நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளையா? நீங்கள் ஒரு விஷயம் கூட என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை தேடி வந்ததையும் நம்மளை காப்பாற்றின விதங்களெல்லாம் நினைத்து நீங்கள் துதித்து பாருங்கள். உங்கள் உள்ளம் அப்படியே உருக தொடங்கும். தெய்வ ஆவியினால் நிரம்ப தொடங்கும். ஜப ஆவி ஊற்றப்படும். ஒரு தெளிந்த புத்தி உண்டாகும். நொறுங்குண்ட இருதயம் உண்டாகும். The brokenness will bring a great joy. நம்ம இருதயம் உடைக்கப்படும் பொழுது அது சீர்படும். அது சீர்பட்டால் பெரிய சந்தோஷம் உண்டாகும். தெய்வ ஜனங்களை, அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரை, இந்த அருமையான காலை வேளையில் எங்கள் இருதயத்தை சீர்படுத்துங்கப்பா, எங்கள் இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா. ஒரு கூட்டம் மக்கள் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்க வேண்டும். அது வேத வசனம் தங்கும் இடமாக இருக்க வேண்டும்.
வேண்டும். அதில் ஆவியின் ஜீவன் உருவாக வேண்டும். அதில் அக்னி உருவாக வேண்டும். பலிபீடத்தில் இருக்கிற அக்னியைப் போல 24 மணிக்கூறும் எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆவின் வல்லமையினால் நிரப்பப்படட்டும். தூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதுமாக மாறட்டும். இதுவே தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லத்தக்கதாக இதில் தேவன் ஆவியானவராக எங்களில் வாசம் பண்ணுவீராக ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஆலயமாக ஜனங்கள் மேல் தங்குவீராக. அவர்கள் போகும் பொழுது நீர் அவர் கூட போவீராக ஆண்டவரே. அவர்கள் முன்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை நீரே சந்திப்பீராக. அவைகளை தகர்த்தெறிவீராக. நீர் கூடவே இருந்து கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. உங்கள் நாமத்தை நீர் உயர்த்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்புன்னு சொன்னீரே. ஒவ்வொரு ஜனங்களையும் உயர்த்துங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க. கூடவே இருங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். கூடவே இருந்து ஆவியானுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் கிருபையை கட்டளையிடுவீராக. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் ஆசீர்வதிப்பாராக. இலங்கையில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தும், பல எல்லைகளில் இருந்தும், தமிழ்நாட்டில், உள்நாட்டில், கிராமங்களில் எங்கே இருந்தனாலும் நீங்கள் இதை பார்த்து கொண்டாலும் ஆவியானவர் உங்களுக்கு பேசின வார்த்தையை மறக்காதீங்க. ஆவியானவர் கூடவே இருப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழப்படும், அது மேன்மைப்படும். இன்று இரவு 9 மணி அளவில் ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் அந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்கிறது. தேவ ஜனங்கள் 9 மணி அளவில் பங்கேற்று ஆவிக்குரிய வல்லமையினால் நிரப்பப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக ரகசியங்களை நம்ம ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுகிறது. 9 மணி அளவில் நம்ம அதில் சந்திக்கலாம். தேவ ஜனங்கள் ஸ்பிரிச்சுவல் WF இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொள்ளுங்கள். அதனுடைய வாட்ஸ்அப் இருக்கிறது, அதில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.